ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் யூடியூப் சேனல் மானிட்டைசேஷன் ஆயிருச்சு. எந்த பேங்க் பெஸ்ட் பேங்காக இருக்கும், எந்த பேங்க் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் தானே தவிர யூடியூப்பில் இதை பற்றியெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த பேங்க் தான் ஆட் பண்ணணும், அந்த பேங்க் தான் ஆட் பண்ணணும் அப்படியெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. எந்த பேங்க் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா உங்கள் சேனலும் மானிட்டைசேஷன்லாம் எனபிள் ஆயிருச்சு அப்படின்னா எந்த பேங்க் ஆட் பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிப்பீங்கல்ல. அதே மாதிரி நீங்கள் கொடுத்த அட்ரஸில் உள்ள பேங்க் தான் அக்கௌண்ட் தான் ஆட் பண்ணணுமா, இல்லை வேறு எதுவும் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் இதிலேயே சொல்கிறேன் வீடியோலையே. ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு உடனே வேணும் உங்கள் சேனலுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா பெய்ட் சர்வீஸு டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணாமல் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில் சொல்கிறேன். நிறைய பேர் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய கீழே கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. வாட்ஸ்அப்லையும் கான்டெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வாட்ச் ஹவர்ஸு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 70 சேனலுக்கு நம்ம நண்பர்கள் தான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து வாட்ச் ஹவர்ஸுக்கு தேவைப்பட்டால் கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த வர ஒரு வாரம் கழிச்சு ஆல்ரெடி சேனல்லாம் ஃபுல்லாகிடுச்சு வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சப்ஸ்கிரைபர் உடனே இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில் சொல்கிறேன். ஓகே, எந்த பேங்க் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், ப்ரைவேட் பேங்கா கவர்மெண்ட் பேங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ யூஎஸ் டாலர்லேருந்து நமக்கு வரும். ஓகேங்களா, பணம் அமௌண்ட்டு எப்படி யூஎஸ் டாலர்லேருந்து வரும். அது இந்தியா மணியாக கன்வெர்ட் ஆகையில் கவர்மெண்ட் பேங்காக இருந்தால் அந்த கொஞ்சம் கமிஷன் மாதிரி எடுப்பாங்கள்ல, அது கம்மியாக எடுப்பாங்க. இதே ப்ரைவேட் பேங்காக இருந்தால் கொஞ்சம் கமிஷன் அதிகமாக எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த பணம் டிரான்சாக்ஷன் ஆகிறது ப்ரைவேட் பேங்காக இருந்தால் உடனே டிரான்சாக்ஷன் ஆயிரும். ஒரு நாள் 2 நாளையில். இதே கவர்மெண்ட் பேங்காக இருந்தால் ஒரு நாள் 2-3 நாள் கொஞ்சம் லேட் ஆகும். காய்கறி விற்றுக்கிட்டு போகிறாங்க. கவர்மெண்ட் பேங்காக இருந்தால் 2 நாள் 3 நாள் கொஞ்சம் லேட் ஆகும். ப்ரைவேட் பேங்காக இருந்தால் உடனே டிரான்சாக்ஷன் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த கமிஷன் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கும் ப்ரைவேட் பேங்காக இருந்தால். கவர்மெண்ட் பேங்காக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நமக்கு வருமானம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா, கவர்மெண்ட் பேங்க்லேயே எது பெஸ்ட் பேங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான பேங்காக இருக்கும். ரெண்டாவது விஷயம், நம்ம ஆட்சன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம், மானிட்டைசேஷன் எனபிள் ஆயிருச்சு, ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம், ப்ளஸ் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம், எல்லாமே முடிச்சாச்சு. $100 ரீச் பண்ணியாச்சு. பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது, யாரோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது யாரோட அக்கௌண்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆட்சன்ஸில் தான் கொடுத்துருக்கோம்ல, அந்த அக்கௌண்ட் தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் எந்த அக்கௌண்ட் வேணாலும் யாரோட அக்கௌண்ட் வேணாலும் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூடியூப் ரிலேட்டடாக எது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அதுக்கான வீடியோ இல்லைனா உடனே அப்லோட் பண்ணி விட்ருவோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.